எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வச்சு ஒரு உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பண்ணோம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம உளுந்தை வறுத்து ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் போட்டு குடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சத்தான ஒரு பானம் கூட. அதனால் பெரியவங்களும் குடிக்கலாம், சின்னவங்களும் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ வந்து பொட்டு உளுந்து எடுத்துருக்குறேன். தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துருக்குறேன். நீங்கள் உருட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம், முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கிற உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 1 கப்பு, இது 1 கப் எடுத்துருக்குறேன். இதில் 1/4 கப்பு வந்து அரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பக்கத்துக்கு ஒரு துண்டு சுக்கு, அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், இதெல்லாம் இருந்தால் ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு அரைவாசி நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சுக்கு 1 இன்ச் அளவுக்கு சுக்கு, ஒரு 5 ஏலக்காய், அதே இது கூடவே நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வரணும். நல்ல வாசமாக இருக்கும். நம்ம வறுக்கும்போதே இந்த அளவுக்கு செவந்து வந்தால் தான் அந்த வலுவழுப்பு இருக்காது நமக்கு. சரியாக நம்ம வறுக்காமல் எடுத்துட்டோம்னா நம்ம கஞ்சி காய்ச்சும் போது வலுவழுப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா சிகப்பாக கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். அரிசியை வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் எடுக்கணுங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, வறுத்து வச்சதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நான் மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இப்போ இது சலிக்கணும். ஏன்னா நம்ம சுக்கு போட்டிருக்கிறோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், அதிலெல்லாம் நார் இருக்கும். அதனால இது கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சலிக்கும் போது சளிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கப்பி வந்து பாருங்கள், அதுக்கு தான் சலிக்கணும்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் சலிச்சு இது வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வெளியவே இருந்தாலும் 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒன்றும் கெடாது. அது வாங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் தண்ணி நான் இதில் வச்சுருக்கேன் 2 பேர் குடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் இந்த ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நம்ம வந்து இப்போ பொட்டோடு இருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. வெள்ளை உளுந்து சேர்த்தனா ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, அதில் நம்ம ஊற்றணும். விடாமல் கலக்கிட்டு இருக்கணும். இன்னும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிடலாம். உளுந்து